ஏற்புரை நிகழ்த்த இந்த விழாவினுடைய கதாநாயகி சிதம்பரம் அரசு மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் மதிப்பிற்குரிய மேடம் டாக்டர் அமுதா அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக மேடம் அவர்களை கவரப்பட்டு கொடைவள்ளல் ஐயா அவர்கள் மேடம் அவர்களின் குடும்பத்தினை கௌரவிக்கிறார்கள். இங்கு எனக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை, இருந்தாலும் ஏற்புரை நிகழ்த்தியாக வேண்டும். இங்கே இந்த நிகழ்வினை நிகழ்த்த இந்த இடத்தை தந்து அதற்கு மேலும் இதற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் கவரப்பட்டு கொடைவள்ளல் திரு வாண்டியார் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களுக்கும் எனக்கு மிகுந்த நிர்வாகத்தில் மிகுந்த உதவியாக இருந்து நான் எப்பொழுது கேட்டாலும் எது கேட்டாலும் எந்த அட்வைஸ் கேட்டாலும் எனக்கு மிக்க உறுதுணையாக நிர்வாகத்தில் உதவிய எங்களுடைய ஏடிஎம்எஸ் சார் அவர்களுக்கும் எங்களுடைய தற்போதைய ஜேடி மேடம் அவர்களுக்கும் அதோடு கூட நம்முடைய லயன்ஸ் திரு சேது மாதவன் அவர்களுக்கும் லயன்ஸ் பிடிஓ திரு இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு எங்களுடைய எஸ்டிபிஜிஏ மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் கடலூர் தலைவர் எங்களுடைய மருத்துவமனையின் செல்லப்பிள்ளை முத்துக்குமரன் அவர்களுக்கும் அதோடு கூட இங்கு வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம்எல்ஏ அவர்களுக்கும் திரு பால அறவாழி சார் அவர்களுக்கும் மற்றுமுள்ள எங்கள் மருத்துவமனையின் மருத்துவர்களுக்கும் கடலூர் மருத்துவமனையின் என்னுடைய அழைப்பை மதித்து இங்கு வருகை புரிந்திருக்கும் திரு ஹபிசா மேடம், ஆர்எம்ஓ திரு சண்முகனி மேடம், சாரா மேடம் அனைவருக்கும் அதோடு கூட டிஎன்ஜிடிஏ தலைவர் திரு கேசவன் மற்றும் குலோத்துங்க சோழன், என்னுடைய நண்பர் திரு காட்டுமன்னார் கோயில் சிஎம்ஓ அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பை மதித்து இங்கு வருகை புரிந்திருக்கும் மயக்குனர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் எங்களுடைய பரங்கிப்பேட்டையை சேர்ந்த எனக்கு மிக்க உறுதுணையாகவும் நல்ல தோழியாகவும் விளங்கும் திரு அங்கேற்கனி மேடம் அவர்களுக்கும் எங்களுடைய முன்னாள் ஜேடி அவர்கள் திரு ஞானம் மேடம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய செவிலியர்கள் செவிலிய படித்துக் கொண்டிருக்கும் மாணவிகள் மற்றுமுள்ள என்னுடைய மருந்தாளுநர்கள் மற்றுமுள்ள பணியாளர்கள் கிறிஸ்டல் பணியாளர்கள் முக்கியமாக மிகுந்த சிரமத்திற்கிடையேயும் என்னுடைய அழைப்பிற்கிடங்கி இங்கு வருகை தந்திருக்கும் திரு ஸ்ரீராம் கிறிஸ்டல் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் பரங்கிப்பேட்டை யூனுஸ் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு 2013 ஆகஸ்டில் பதவியேற்றேன். அப்பொழுது எனக்கு இந்த போஸ்டை போட்டு கொடுத்தவர் டாக்டர் வந்து பரஞ்சோதி சார் அவர்கள் தான். அவர்கிட்ட போனப்போ உன்னால் முடியுமா, இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இது வந்து பெரிய ஸ்டேஷனு, உன்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு திருப்பி கேட்டார். என்னால் பார்க்க முடியும் சார் அப்படின்னா. அப்போ கூட என் கணவர் வந்துட்டு அது பார்க்கும், நீங்கள் போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னார். என்னை விட அவருக்கு தான் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு.
நான் பார்ப்பேன், சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில். ஆனாலும் நான் பதவியேற்று வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ்லாம் செய்ய வேண்டியிருந்தது. அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள், என்னுடைய மருத்துவர்கள் எல்லாருமே எனக்கு கட்டுப்பட்டு தான் நடந்தாங்க. யாருமே எனக்கிட்ட ஒரு சண்டை போடுற டைப்போ இல்லை வாக்குவாதம் செய்கிறதோ, இந்த 3 வருடங்களில் ஒரு சிறு நிகழ்ச்சிகள் கூட அந்த மாதிரி நடந்ததில்லை. என்னுடைய மருத்துவர்கள் அந்த அளவுக்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க. அதே போன்று எங்களுடைய செவிலிய கண்காணிப்பாளர்கள் அவர்களும் எனக்கு எந்த தொந்தரவும் என்கிட்ட வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க, அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா கூட நம்ம சொல்றதை ஏற்றுக்குவாங்க. ஆர்கியூ பண்ணுறது அந்த மாதிரின்றதுலாம் எதுவுமே கிடையாது. எங்கள் மருத்துவமனை இந்த 3 வருடங்களில் சிறந்த மருத்துவமனையாக, சிறந்த அமைதியான மருத்துவமனையாக நடந்திருக்கு. ஒரு தடவை எம்எல்ஏ சார்கிட்ட போய் நான் பேசினப்போ, எனக்கு வேலையே இல்லாமல் பண்ணிட்டேம்மா இந்த 3 வருஷமா அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் எனக்கு 2-3 பஞ்சாயத்து வரும். அதெல்லாம் தீர்க்கறதுக்கு அந்த அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ வந்த பிறகு எனக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னுடைய தான் வருது, நாளையோட முடிஞ்சிடும். அது எங்களுடைய மருத்துவமனையில் எல்லா பிரிவினருமே, எனக்கு என்னமோ தெரியல, முதல்லலாம் பிரச்சனையா இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த பிரச்சனையும் எனக்கு பெருசாவே வரல. எல்லா பிரிவினருமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அது நான் பெருமையா நான் சொல்லிக்கிறேன். அங்கே செய்த மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் வந்தது. எனக்கு அதுக்கு உறுதுணையா எல்லாருமே இருந்தாங்க. அதோடு கூட என்னோட இப்போ சமீபத்தில் இந்த கண் மருத்துவ பிரிவுக்காக எம்எல்ஏ சார் 5 லட்சம் பெருமான கருவிகள் வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நம்ம ரொம்ப மிக்க எளிமையானவர், எப்போ போனாலும் ரொம்ப எளிமையாக வரவேற்று உட்கார வச்சு எல்லா விஷயமும் பேசுவாங்க. அப்போ உங்கள் மருத்துவமனைக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் என்னால் ஆனதை நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ கண் மருத்துவ பிரிவுக்கு இந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த பிரிவுக்கு உண்டான மருத்துவ கருவிகள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு நான் விழா கூட எடுத்தேன். அதுக்காக இப்போ ஒரு கண் பிரிவுக்காக ஒரு மருத்துவ கட்டடத்தை புதுப்பிச்சு அதில் அது இயங்க போகுது. அதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு உள்ளன. அதுக்கும் மேலே 2 வீலர் ஷெட்டு, பேஷண்ட்ஸ் நிறுத்துறதுக்கு 2 வீலர்ஸ்லாம் நிறுத்துறதுக்கு இடமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு கொடுங்க சார்னு கேட்டேன். அதுக்கு தன்னோட நிதி தீர்ந்த இடத்துல ரங்கராஜன் சார் எம்பி நிதியிலேருந்து 6 லட்சம் வாங்கி எங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. அது இப்போ கடலூர் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் வந்துருச்சுன்னா அதுவும் பண்ணிடுவோம். நான் இல்லாத நேரத்துலையும் அது நிறைவேற்றப்படும். அதே மாதிரி சார் இப்போ இன்னொரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அது எப்படியும் 10 லட்சம் வரும். அது நான் கண்டிப்பாக எம்பி நிதியிலேருந்து வாங்கி தரேன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அவருக்கு சிதம்பரம் அரசு மருத்துவமனை நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறதுனால, நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு உதவினார். அதே மாதிரி நம்ம ஃப்ளட்டு டைமில் நிறைய கேம்ப் போட்டோம். அப்போ கவரப்பட்டில் ஒரு பெரிய கேம்ப் போட்டோம். இப்போ எல்லா டாக்டர்ஸும் வந்தாங்க. அவங்களுக்கு சிறப்பான முறையில் விருந்தோம்பல் செய்து அவங்களுக்கு நல்லபடியாக கடைசி வரைக்கும் உட்கார்ந்தார். அதுதான் பெரிய விஷயம். கேம்ப் தொடங்கினதுலேருந்து கடைசி வரை திரு வாண்டியார் சார் அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. எங்களுக்கு விருந்தோம்பல் செஞ்சாங்க. எங்களெல்லாம் நல்லபடி கவனிச்சு கடைசியில் அவங்க வேனையும் கொடுத்து அனுப்பி எங்களெல்லாம் ட்ரா பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு வள்ளல் குணமோ ஒரு கொடைவள்ளல் தன்மையோ யாருக்குமே வராது. அப்படியே கேம்ப் நடக்கட்டும்ட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு ஒரு நான்வெஜ் பஃபே மாதிரி ஒரு விருந்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு அப்போதான் முதல்ல சாரை பற்றி கேள்விப்பட்டு அவங்க ஊருக்கு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்துக்குமே அவரோட உதவி கேட்டு போனப்பெல்லாம் அவர் நிராகரிக்காமல் எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க மண்டபம் கொடுங்க சார்னு கேட்டேன். தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீ டேட்டு குறித்து அவரோட எல்லா விதத்துலேயும் அவரை உதவி பண்ணார். அதே மாதிரி எங்களுக்கு எங்களோட மருத்துவமனை இதில் ஏற்படுற எல்லா முன்னேற்றங்களுக்கும் தடையில்லாமல் உதவியதோடு எங்களை
வழி நடத்தி எங்களை முன்னேற்றி எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு போகுபவர் எங்களுடைய ஜாயிண்ட் டைரக்டர் மேடம் அவர்கள் தான். ஏதாவது நம்ம எப்போ வேணும்னாலும் அவங்கள்ட்ட எந்த டவுட் வேணும்னாலும் கேட்கலாம். ஏதாவது நாங்கள் இப்போ இது எப்படி செய்யணும்னு தெரியல மேடம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது அவ்வளோ அந்த நல்ல பண்புக்கே அவங்களுக்கு அவங்களை பாராட்டணும். அதில் எனக்கு மேடம் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் எங்களுடைய துறை என்பதில் சந்தேகமில்லை. மேலும் எங்களுடைய ஏற்புரையில் நிறைய சொல்லணும். எனக்கு வார்த்தைகள் வரவில்லை. அதான் இங்கே நான் இதுக்கு முன்னாடி 2013க்கு முன்னாடி 2006லேருந்து 2013 வரைக்கும் பரங்கிப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வேலை செஞ்சேன். அப்போ சீனியர் சிவில் சர்ஜனாக ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி 17 வருடங்கள் அரசு பணியில் ஈரோடு மாவட்டத்தில் இருந்தேன். 1989லேருந்து 2006 வரை ஈரோடு மாவட்டத்தில் 17 வருடங்கள் பணிபுரிந்தேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே வேலை செஞ்சதுனால நான் அங்கே போக வேண்டியதாயிடுச்சு. எனக்கு 2 குழந்தைங்க, 2 பேருமே நல்லா இருக்காங்க கடவுள் புண்ணியத்தில். எல்லா விதத்திலும் ஒரு நிறைவான வாழ்க்கை அமைந்தது ஆண்டவன் அருள் தான். அதோடு கூட எனக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு தராத ஒரு சர்வீஸாக இருந்தது இந்த 3 வருஷமும். நான் நிறைவாக சந்தோஷமாக இந்த சர்வீஸை அனுபவித்து செஞ்சேன். இதில் என்னுடைய எல்லா மருத்துவர்களுக்கும் என்னுடைய எல்லா பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.